பாஜகவிலிருந்து விலகிய அண்ணாமலை அரசியல் அடித்தளமாக புதிய இயக்கம் புதிய பாதை என்று புதிய ரூட்டை பிடித்திருக்கிறார். அடுத்த பொதுத் தேர்தலில் களம் காண்போம் என்றும் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்கிருக்கிறோம். சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது? அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை 2019ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்று பாஜகவில் இணைந்தார். ஜூலை 2021ஆம் ஆண்டில் பாஜக மாநில தலைவராக பதவியேற்றார். நடந்து முடிந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலை நீக்கப்பட்டார். அதுவரை அரசியல் லைம்லைட்டில் இருந்து வந்த அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினார். இந்த நிலையில் டெல்லியில் 5 நாட்கள் முகாமிட்டு அமித்ஷா, நிதின் நபீன் உள்ளிட்ட மூத்த தலைவர்களை சந்தித்த அவர் பாஜகவில் இருந்து விலகி இணைய நேரலை மூலமாக அங்கிருந்தபடி பேசினார். தான் ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க இருப்பதாக தெரிவித்தார். ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா, கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாஜகவில் இணைவதற்கு ஒரு நாள் முன்பு ரஜினிகாந்திடமிருந்து அவரது இயக்கத்தில் இணைய அழைப்பு வந்ததாகவும் அண்ணாமலை கூறினார். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது 3 விஷயம்தான் என் கண் முன்னாடி இருந்துச்சுங்க. தமிழ்நாட்டுக்கு எது நல்லது, அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. சூப்பர் ஸ்டாருக்கு என்ன நல்லது? அவர் அரசியலுக்கு வராமல் இருக்கிறது தான் அவருக்கு நல்லது. கோவிட் காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய உடல் பிரச்சனைகள், தனிநபர் வழிபாட்டை ஊக்குவிக்கும் கல்ட் பாலிடிக்ஸில் இருந்து வெளிவர வேண்டும் என்றார். இந்த கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வரணும், ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸை முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக முன்னாடி வரணும். அவ்வளவு குவாலிட்டியான லீடர்ஸை நம்ம பில்ட் பண்ணோம். APJ அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூரில் வீத லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸில் எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க, they will get trained, come and stand in local body election. MLA எலெக்ஷன் நிற்கிறாங்க, they will get trained, they will come and stand in election. திமுக அதிமுகவை போல்தான் பாஜகவையும் இனி பார்க்க போவதாகவும் உறுதிபட கூறினார் அண்ணாமலை. நாம் அப்போஸ் பண்றதுக்காக யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க, எதிர்ப்பதற்காக நம்முடைய அரசியல் கிடையாது. எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி TVKவை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கிறோமோ, இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். இது நம்ம இயக்கம் என்ற பெயரில் உறுப்பினர்கள் இணையும் வகையில் இணையதள முகவரியை அண்ணாமலை அறிமுகம் செய்த நிலையில் சில மணி நேரத்தில் லட்சக்கணக்கானோர் இணைந்தனர். அண்ணாமலை புதிய கட்சி அறிவிப்பை வெளியிட்டதுமே தமிழ்நாடு முழுவதும் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். அண்ணாமலை விலகியதால் பாஜகவுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி இது இன்று நேற்று ஆரம்பித்த கட்சி அல்ல, இது சித்தாந்தத்தின் அடிப்படையிலான கட்சி. நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஒரு கட்சி இயக்கம் ஆரம்பிப்பது யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம், அது அவருடைய உரிமை. அது ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உரிமை உண்டு. டெல்லியில் இருந்து திரும்பிய அண்ணாமலைக்கு சென்னை விமான நிலையத்தில் அவரது ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அண்ணாமலையின் இந்த புதிய முயற்சி ஒரு மாரிச மான் வேடம் என CPM மாநில செயலாளர் பே. சண்முகம் விமர்சித்துள்ளார். இதனிடையே அண்ணாமலை புதிய இயக்கத்தை தொடங்கியிருக்கும் நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அக்கட்சியில் இருந்து விலகி அண்ணாமலையுடன் கைகோர்த்துள்ளார். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தாவேக அரசு அமைந்த பிறகு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரக்கூடிய 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் செய்தியாளர் பேசிய சபாநாயகர் JCD பிரபாகர் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரக்கூடிய 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். முதல் நாளில் ஆளுநர் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம்
2026 ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். எத்தனை நாட்களுக்கு கூட்டத்தொடர் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்றும் ஜேசிடி பிரபாகர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று 11 இடங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதாக தெரிவித்துள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியிருக்கிறது. வேலூர் மற்றும் பரங்கிப்பேட்டையில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நாகை, தஞ்சை ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை நகரம், திருத்தணி, மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் வாட்டியது. அதேபோல அதிராம்பட்டினத்திலும் வெயில் சதமடித்ததாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டை ஒட்டியிருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களிலும், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. அதேபோல கோவை, நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி, நெல்லை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விருதுநகர், மதுரை ஆகிய 8 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விஜய் கேட்டறிந்தார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் விளக்கினர். அப்பொழுது நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதோடு அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்திட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அருந்து விடக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள் உள்ளிட்டவற்றை மின்துறையினர் சீரமைக்க வேண்டும் என்றும் எடுத்துரைக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் மழைநீர் தேக்கம், சாலைகளில் மரங்கள் விழுதல் போன்ற மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. அதேபோல வடகிழக்கு பருவமழை கால பாதிப்புகளை தவிர்க்க நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் உள்ளிட்டவற்றை உடனடியாக மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. பணி நியமன முறைகேடு குற்றச்சாட்டில் திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் ஜூன் 23ஆம் தேதி வரை மேல் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக KN நேரு செயல்பட்டார். அப்பொழுது நகராட்சி நிர்வாகத்துறையில் 2538 பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் நியமனத்திற்கு 634 கோடி ரூபாய் லஞ்சம் பெறப்பட்டதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யும்படி தமிழ்நாடு DGPக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. அந்த கடிதத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடும்படி அதிமுக MP இன்பதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் உத்தரவை செயல்படுத்தவில்லை என இன்பதுரை தரப்பில் அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு ஜூன் 23ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டு நிலுவையில் இருக்கும் நிலையில் முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக அவர் தரப்பில் முறையிடப்பட்டது. இந்நிலையில் அடுத்த விசாரணை வரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது என அரசு தலைமை வழக்கறிஞர் உத்தரவாதம் அளித்த நிலையில் எப்படி வழக்கு பதிவு செய்தீர்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஜூன் 23 வரை மேல் நடவடிக்கை எடுக்க தடை விதித்தனர். அதனால என்னோட உரை இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே மேடையில் நடிகர் சத்யராஜ் கண்ணீர் விட்டு அழுத வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் புத்தெழுச்சி நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற நடிகர் சத்யராஜ், எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவரை நாம் தோற்கடித்துள்ளோம் என்பதை மக்கள் பின்னாளில் உணர்வார்கள் என்று குறிப்பிட்டார். அதனால என்னோட உரை இப்படி ஆரம்பிக்கலான் இருக்கிறேன். குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி,
நியாயமா? நீங்கள் செய்தது நியாயமா? தமிழகத்தை ஒரு பொற்காலமாக மாற்றியது திராவிட மாடல் ஆட்சிதான் என்றும் அவர் கூறினார். கல்வி கட்டணம் கருப்பு பணம் அல்ல என தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் பள்ளிகள் தங்களது கட்டண விவரங்களை அறிவிப்பு பலகையில் வெளியிடலாமே என கேள்வி எழுப்பியுள்ளது. அரசு நிர்ணயித்த கல்வி கட்டண விவரங்களை பள்ளிகளின் விளம்பர பலகைகளில் தனியார் பள்ளிகள் வெளியிடுவதை கட்டாயமாக்க தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் கடந்த மாதம் 25ஆம் தேதி உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து அகில இந்திய தனியார் கல்வி நிறுவனங்களின் சங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு நீதிபதி எம் தண்டபாணி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தகவல் உரிமை சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என கல்வி நிறுவனங்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் இந்த உத்தரவை எதிர்த்து தனிப்பட்ட பள்ளிகள்தான் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமே தவிர சங்கம் சார்பில் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது என தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கட்டண விகிதங்களை வெளியிட மறுக்க முடியாது என தெரிவித்தார். தகவல் உரிமை சட்டத்தில் விளக்கமளிக்கும் பிரிவில் கூட பொதுநலன் சார்ந்த விவரங்களை வெளியிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். கல்வி கட்டணம் கருப்பு பணம் அல்ல என தெரிவித்த நீதிபதி பள்ளிகள் தங்களது கட்டண விவரங்களை அறிவிப்பு பலகைகளில் வெளியிடலாமே என கேள்வி எழுப்பினார். இந்த மனு குறித்து வரும் 18ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஒத்திவைத்தார். ஆரியம் என்பது இந்திய மக்களின் ஒரு தரமான வாழ்க்கை முறை என்றும் அதனை தவறாக பொருள் கொள்ளக்கூடாது என்றும் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே உள்ள தமிழ்நாடு பகுதியான ஆரோவிலுக்கு தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்றார். அவருக்கு ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பான வரவேற்பளித்தனர். அதைத் தொடர்ந்து ஆரோவிலில் உள்ள பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்த ஆளுநர் அங்கிருந்த வெளிநாட்டவர்களிடம் கலந்துரையாடினார். இதையடுத்து பேசிய அவர் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு உலகை இந்தியா வழிநடத்தும் என்று ஸ்ரீ அரவிந்தர் கணித்ததாகவும் அது இப்பொழுது உண்மையாகி வருவதாக கூறினார். To the Mathur Mandir, and then it was a great experience for all of us. As has been mentioned, India or Bharat has a role to play in the world. முன்னதாக ஆரோவிலில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை ஆளுநர் அர்லேக்கர் பார்வையிட்டார். நார்வே செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் பட்டம் வென்று தமிழக வீரர் பிரக்ஞானந்தா சாதனை படைத்தார். நார்வே தலைநகர் ஒஸ்லோவில் நடைபெற்ற 10வது மற்றும் கடைசி சுற்று ஆட்டத்தில் ஜெர்மனி வீரர் வின்சென்ட் கேமரை எதிர்த்து களம் கண்டார். வெள்ளை நிற காய்களுடன் களமிறங்கிய பிரக்ஞானந்தா தொடக்க முதலே ஜெர்மனி வீரருக்கு கடும் நெருக்கடி கொடுத்தார். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் 45வது நகர்த்தலில் ஜெர்மனி வீரரை செக்மேட் செய்து பிரக்ஞானந்தா சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். 20 வயதான பிரக்ஞானந்தா நார்வே செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். சாம்பியன் பட்டம் வென்ற பிரக்ஞானந்தாவை சூழ்ந்த ரசிகர்கள் ஆட்டோகிராஃப் பெற்றுக் கொண்டனர். மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனைகள் குனேரு ஹம்பி மற்றும் திவ்யா தேஷ்முக் நூலிழையில் வெற்றி வாய்ப்பை இழந்தனர். சீன வீராங்கனை ஜூ ஜின்னருடன் 51வது நகர்த்தலில் ஹம்பியும் உக்ரைன் வீராங்கனை ஆனா முசிச்சுக்கிடம் 53வது நகர்த்தலில் திவ்யா தேஷ்முக்கும் தோல்வியை தழுவி வெளியேறினர். போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தை நடத்தும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் அறைகூவலை ரஷ்ய அதிபர் புதின் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நாட்டோ படைகளில் இணையும் உக்ரைனின் திட்டத்தை எதிர்த்து கடந்த 2021ஆம் ஆண்டு அந்நாட்டின் மீது ரஷ்யா ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏறத்தாழ 5 ஆண்டுகளாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் நேரடி பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணலாம் என ரஷ்ய அதிபர் புதினுக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடிதம் எழுதினார். இது தொடர்பாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடந்த நிகழ்வில் பேசிய புதின் உக்ரைனுடன் ஒருபோதும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தப்போவது என்றார். நேரடி பேச்சுவார்த்தை குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் கடிதத்தை நிராகரிப்பதாக ரஷ்ய அதிபர் புதின் திட்டவட்டமாக தெரிவித்தார். அண்மையில் ரஷ்யா கட்டுப்பாட்டில் உள்ள லூகான்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 21 பேர் கொல்லப்பட்ட நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தால் உக்ரைன் மீது ரஷ்ய அதிபர் புதின் கடும் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 5 ஆண்டுகளில் துறை வாரியாக செய்து முடிக்க வேண்டிய 436 தொலைநோக்கு திட்டங்கள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் நேர்மையோடு பணியாற்ற முதலமைச்சர் விஜய் எச்சரித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்தது.
இந்த நிலையில் முதல்வர் விஜய் தலைமையில் தமிழக அமைச்சரவையின் முதல் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. வெற்றி தமிழகம் என்ற பெயரில் திருக்குறளின் அறம், பொருள், இன்பம் ஆகிய பிரிவுகளின் அடிப்படையில் துறை வாரியாக தொலைநோக்கு திட்டங்கள் பிரிக்கப்பட்டு மொத்தம் 436 திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. அதிகபட்சமாக தொழில், முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 37 திட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதாரத்தை உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளது. உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆகிய இரு துறைகளுக்கும் போதையில்லா தமிழகம், லஞ்சமில்லா நேர்மையான நிர்வாகம் என மொத்தம் 30 திட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அடுத்தபடியாக குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 28 திட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. வேளாண்மை, உழவர் நலன் மற்றும் கால்நடை, மீனவர் நலன் துறைகள் செய்து முடிக்க தலா 27 திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துதல், மீனவர்களுக்கான காப்பீடு, பால் உற்பத்தி போன்றவை தொலைநோக்கு இலக்குகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. உலகளாவிய சுற்றுலா தலங்கள், தமிழ் கலாச்சார பாதுகாப்பு, கலைஞர்கள் நலன் என சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட 26 திட்டங்களையும் விரைவாக செயல்படுத்துவதற்கான வரைவு அறிக்கை தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி கல்விக்கு 20 திட்டங்களும், மருத்துவம், மக்கள் நல்வாழ்வுத் துறைக்கு 19 திட்டங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு ஒவ்வொரு துறைக்கும் தொலைநோக்கு இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மல்குமார், தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டதையும் சேர்த்து தற்பொழுது 436 திட்டங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டதாக கூறினார். ஒவ்வொரு துறைக்கும் என்னென்ன இலக்கு, அதாவது எதை நோக்கி அவங்க பயணிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 436 திட்டங்கள் ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்வர் கொடுத்துள்ள ஒவ்வொரு திட்டங்களையும், தொலைநோக்கு திட்டத்தையும், விஷனையும் அவங்க எடுத்து செயல்படுத்துவதற்கான அனைத்து பிளானையும் அவங்க போட்டு முதலமைச்சருடைய ஒப்புதலின் பேரில் விரைவில் அதை நோக்கி பயணிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் ஒவ்வொரு துறைகளிலும் வகுத்துள்ள திட்டங்களை எவ்வாறு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். துறையின் வாரியாக 5 ஆண்டு காலத்தில் நாம் என்ன சாதனை படைக்கப் போகிறோம், மக்களுக்கு என்ன விழிப்புணர்வு, அங்கே மக்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்து பணியும் நிறைவேற்றுவது எப்படி என்பதை இன்று அமைச்சரவை கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் வெறும் காகித வடிவில் வைக்காமல் விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெறும் வாக்குறுதிகளாக இல்லாமல் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களை மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளாக அளித்துள்ளதாக முதலமைச்சர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் யாரும் தவறு செய்ய வேண்டாம் என்றும், அமைச்சர்கள் தங்களுக்கு கீழ் பணியாற்றுவோரையும் தவறு செய்யாத வகையில் பார்த்துக் கொள்வது அவசியம் எனவும் அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் விஜய் எச்சரித்ததாகவும் கூறப்படுகிறது. கிளீன் கவர்மெண்டாக பணியாற்றுவதே இலக்கு என அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். சேலத்தில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் டாஸ்மாக் கடைகளை அகற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் உள்ளூர் மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீலாநாயக்கன்பட்டி சந்திப்பு அருகே ஒரே இடத்தில் 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள இந்த 2 கடைகளை அகற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கடை முன்பு அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மெயின் ரோட்டில் உள்ள மின்மாற்றி மரக்கிளைகள் உரசியதால் திடீரென தீப்பற்றியது. அருகில் இருந்த வீடுகள் மற்றும் கடைகளின் கூரைகளில் தீ பரவிய நிலையில் பொதுமக்களும் ஆட்டோ ஓட்டுநர்களும் உடனடியாக செயல்பட்டு தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. பழைய மின்மாற்றியை அகற்றிவிட்டு அதிக திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியினர் குறுக்கே திடீரென வந்த நாயால் நிலை தடுமாறி கீழே விழுந்து காயமடைந்தனர். கவுண்டம்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் குழந்தையோடு தம்பதியினர் சென்ற நிலையில் நாய் ஒன்று திடீரென சாலையின் குறுக்கே ஓடி வந்துள்ளது. இதனால் நிலை தடுமாறி சாலையில் தம்பதியினர் மற்றும் அவர்களது குழந்தையும் விழுந்து படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அவ்வழியாக சென்றவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாங்குடி கிராமத்தில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே அரசு பள்ளி மற்றும் தேவாலயம் அமைந்துள்ளது. இதனால் பெரும் இடையூறு ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் 25 நாட்களில் 1,72,00,000 ரூபாய் காணிக்கையாக வசூலிக்கப்பட்டுள்ளது. ராமநாத சுவாமி கோவிலில் அமாவாசை திருவிழா மற்றும் கோடை விடுமுறையொட்டி கடந்த 25 நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். இந்நிலையில் அவர்கள் செலுத்திய காணிக்கையை எண்ணியதில் ரொக்கப்பணம் ரூபாய் 1,72,97,000 ரூபாயும் 32 கிராம் தங்கமும் 2 கிலோ வெள்ளியும் 138 வெளிநாட்டு நாணயங்களும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே 85 வயது மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காட்டேரி பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி தனது நிலத்தில் ஆடு மாடுகளை மேய்த்துவிட்டு வெயிலுக்கு இளைப்பாறிய நிலையில் அங்கு வந்த மர்ம நபர்கள் கொடூர செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மூதாட்டி அளித்த புகாரில் மர்ம நபர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர் திறக்கப்பட உள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் சேதமடைந்துள்ள ஷட்டர்கள் மற்றும் மதகுகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என மன்னார்குடி பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீர்ப்பாசன கட்டமைப்புகளை சரி செய்தால் மட்டுமே கடைமடை பகுதி வரை தண்ணீர் தடையின்றி சென்றடையும் என்று தெரிவித்துள்ள அவர்கள் விவசாய கடன்களையும் முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளனர். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் முத்தரசன் தங்களது கட்சி திமுக கூட்டணியில்தான் தொடர்ந்து நீடிப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியின் சமூக ஊடக பதிவுக்கும் தங்களுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், பிஜேபி ஆட்சி வருவதை தடுப்பதற்காக வெளியில் இருந்து ஆதரிக்கிறோம் என்று அன்றைக்கே அறிவித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கும் பொருந்தும். பொள்ளாச்சி அருகே சொக்கனூர் ஊராட்சியில் புதிய கல்குவாரிகள் அமைக்க அனுமதி அளித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் அதிகாரிகளுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தவறுதலாக அனுமதி வழங்கப்பட்டதை ஒப்புக்கொண்ட ஊராட்சி செயலர் பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து கல்குவாரிக்கு எதிரான புதிய தீர்மானத்தை நிறைவேற்றினார். இனி புதிய குவாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்படாது என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சைப்புளியம்பட்டி நகராட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை நீலகிரி எம்பி ஆராசா திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரக வேலைவாய்ப்பு நிதி குறைப்பு குறித்து முதலமைச்சர் விளக்கமளிக்காதது குறித்து விமர்சித்தார். அவர் எதை வாய திறந்திருக்காரு? என்ன கிண்டல் பண்றீங்களா? அவர் எதை வாய திறந்திருக்காரு? இதை பத்தி பேசலங்க. தொழில்நுட்ப வளர்ச்சியால் மக்கள் மத்தியில் இணையதள பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் இணையதளத்தை எந்த வழியில் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்ற தரவுகளை வரைகளின் மூலம் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இணையம் எவ்வளவு தவிர்க்க முடியாததா இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம மக்கள் எந்தெந்த வகையில இந்த இணையத்தை பயன்படுத்துறாங்க, இதுல அதிகமா எது பயன்பாட்டுக்கு உள்ளாகுது அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதா மொபைல் டேட்டா, அதாவது ஸ்மார்ட் போன்ஸ் தான் இந்தியாவுடைய இணைய புரட்சிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்றத நாம குறிப்பிடலாம். ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருக்கட்டும், இல்ல நம்ம ஷாப்பிங் பண்றதுக்கா இருக்கட்டும், இப்படி பல்வேறு வகையில நாம மொபைல் போன்ஸை பயன்படுத்துறோம். அதனால மொபைல் டேட்டா மூலமா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 60% இணையத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள்ல 60% மொபைல் டேட்டா வாயிலாக தான் தற்போது இணையத்தை பயன்படுத்தி வராங்க. அதற்கு அடுத்ததா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பிராட்பேண்ட் இல்லைன்னா ஃபைபர் நெட், அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இணையத்துக்கான ஒரு கனெக்ஷன். இது பிராட்பேண்ட், ஃபைபர் நெட்னு பல வகையில் இருக்கு. ஃபைபர் நெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இடங்கள்ல அதற்கான ரீச் இல்லை அப்படின்னு நாம சொல்ல முடியும். ஏன்னா அதற்கான கேபிளை பொறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கு. அது கூட ஒரு முக்கியமான ரீசனா இருக்கலாம். ஆனாலும் கூட அது 2வது இடம் பிடித்திருக்கிறதுக்கு காரணம் 33% அப்படின்ற அளவுக்கான காரணம் நமக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் பண்ணும்போது, முக்கியமா சொல்லணும்னா நமக்கு சீக்கிரமா ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ணணும், இல்லைனா நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றோம் அப்படின்னா அப்ப நிறைய இணையம் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் இந்த வகையிலான இணைய சேவை தான் நமக்கு கை கொடுக்கும். அதே போல ஒரு படத்தை நாம டவுன்லோட் பண்றதுக்கோ பார்க்கறதுக்கோ இல்ல கேம் விளையாடுறதுக்கோ இந்த வகையான இணையம் தான் நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால இதை பயன்படுத்துறவங்களும் அதிக அளவில் இருக்காங்க. இதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கைக்கோள் வாயிலான இணையம், அதாவது சேட்டலைட் வழியா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் வசதி. இது சமீபத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதனால இன்னும் பரவலா பெரிய அளவுக்கு வரல. ஆனாலும் கூட சேட்டலைட் வழியா கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷனை தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்காலமே இதுதான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் டேட்டா இல்ல பிராட்பேண்ட், ஃபைபர் நெட்டா கூட இருக்கட்டும், இன்னும் நிறைய இடங்களுக்கு இந்த விஷயங்கள் சென்றடைய முடியாத ஒரு சூழல்
சூழல் இருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த செயற்கைக்கோள் இணையம் என்பது தீர்த்துவிடும். அதனால இதற்கான எதிர்பார்ப்பு என்பது ரொம்பவே அதிகமா இருக்கு. தற்போதைக்கு 5% அளவுக்கு தான் இதனுடைய பயன்பாடு இருந்தாலும் கூட இது எதிர்காலத்துல மேலும் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது 3ஐயும் தவிர்த்து மற்றவை 2% அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மேலக்கால் கண்மாயில் விவசாயிகளின் பேரில் அனுமதி பெற்று சட்டவிரோதமாக மணல் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 4 அடி மட்டுமே மணல் அள்ள அனுமதி உள்ள நிலையில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் 15 அடி ஆழம் வரை மணல் அள்ளப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். அதிகாரிகள் மற்றும் காவல்துறை இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். டிஎஸ்சி டெவலப்பர்ஸ் நிறுவனம் சென்னை OMR செம்மஞ்சேரியில் தனது புதிய துணை அலுவலகத்தை தொடங்கியுள்ளது. இங்கிலாந்து கேம்பிரிட்ஜ் நகரின் கட்டடக்கலை பாணியில் சென்னையின் முதல் ஆங்கில கருப்பொருள் கொண்ட குடியிருப்பு திட்டமான டிஎஸ்சி கேம்பிரிட்ஜ் இதனுடன் அறிமுகப்படுத்தப்பட்டது. யூபி குழுமத்தின் 66 கோடி ரூபாய் நிதியுதவியுடன் உயர்தர வசதிகளுடன் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே திரௌபதியம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிழாவில் முரத்தால் அடிவாங்கும் வினோத திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வேப்பந்தட்டை அருகே உள்ள திரௌபதியம்மன் கோவில் திருவிழா கடந்த 29ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அர்ஜுனன், வில்விடைத்தல், திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான முரத்தால் அடிவாங்கும் விழாவை ஒட்டி ஏரிக்கரையில் அர்ஜுனன் மாடு திருப்புதல் விழாவும், அதனைத் தொடர்ந்து வல்லாளக்கோட்டை இடித்து மருளாளிகள் முரத்தால் பக்தர்களை அடிக்கும் வினோத திருவிழாவும் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே கோவில் திருவிழாவில் கழுமரம் ஏறிய பொழுது உச்சியில் இருந்து தவறி விழுந்து பூசாரி ஒருவர் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் அதிர்ச்சியூட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. மலை கிராமமான கோம்பையில் நடந்த முத்தாலம்மன் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கழுமரம் ஏறும் நிகழ்ச்சியில் சின்னராசு என்ற பூசாரி 50 அடி மரத்தின் உச்சியில் இருந்து தவறி கீழே விழுந்தார். கீழே இருந்த சிலர் கைகளை கோர்த்து தாங்கி பிடித்து அவரை காப்பாற்றினர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே 3 கால்களுடன் பிறந்த ஆட்டுக்குட்டியை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். குருவியந்தலைச் சேர்ந்த கார்மேகம் என்பவர் வளர்த்து வந்த ஆடு ஒன்று வியாழக்கிழமை இரவு குட்டி ஈன்றது. அந்த குட்டி 3 கால்களுடன் இருந்த நிலையில் தகவல் அறிந்த சுற்றுவட்டார மக்கள் அதனை வந்து ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். நெல்லை மாவட்டம் தச்சநல்லூர் அந்தோனியா தேவாலய சொரூபம் மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தி தொடர்பாக ஒருவரிடம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தச்சநல்லூர் அந்தோனியா தேவாலயத்தை புனரமைக்கக்கூடிய பணியில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தேவாலயம் அருகே மது அருந்திக் கொண்டிருந்த கும்பல் சொரூபம் அருகே சென்று கல்வீசி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் சொரூபத்திற்கு வெளியே அமைக்கப்பட்டிருந்த கண்ணாடி உடைந்ததோடு சொரூபத்திலும் சேதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ஒருவரை பிடித்து தச்சநல்லூர் காவல் நிலையத்தினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் அருகே குண்டுமல்லி விலை உயர்ந்து 1 கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. எருமப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்படும் குண்டுமல்லி திண்டுக்கல், கோவை பகுதிகளில் உள்ள பூ மார்க்கெட் மற்றும் நறுமண தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்துள்ளது. கடந்த வாரங்களில் 1 கிலோ 220 முதல் 240 ரூபாய் வரை விற்கப்பட்ட குண்டுமல்லியின் விலை சுபமுகூர்த்த காலம் என்பதால் உயர்ந்து 1 கிலோ 280 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி சந்திவீரன் கூடம் அருகே சாலையில் நின்றவர்கள் மீது அதிவேகமாக வந்த கார் மோதி 5 பேர் தூக்கி வீசப்பட்ட பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர்களை 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் 3 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த சிங்கம்புணரி போலீசார் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய ஓட்டுநரை சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடி வருகின்றனர்.